துரந்தர் படம் மூலம் பான் இந்தியா நடிகராக உயர்ந்திருக்கும் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு மர்ம நபர்கள் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் மூலம் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது பாலிவுட்டில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சல்மான் கானை தொடர்ந்து ரன்வீர் குறிவைக்கப்படுகிறாரா? மும்பை போலீசார் கூறுவது என்ன? சமீபத்தில் திரைக்கு வந்த பாலிவுட் திரைப்படமான துரந்தர் 1400 கோடி ரூபாய் வசூல் செய்து பெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடித்ததன் மூலம் பான் இந்தியா நாயகனாக வலம் பெற ஆரம்பித்துள்ளார் நடிகர் ரன்வீர் சிங். வெற்றியும் புகழும் வந்து சேர்ந்த கையுடன் தற்பொழுது மிரட்டலும் அவரது வீடு தேடி வந்துள்ளது. 10 கோடி ரூபாய் தரவில்லை என்றால் விபரீதத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு வந்த பகீர் மிரட்டல் வாய்ஸ் மெசேஜின் பின்னணி என்ன? கடந்த சில வருடங்களாகவே நடிகர் சல்மான் கானுக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் தொடர் கொலை மிரட்டல் விடுத்து வருகிறது. இதனால் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் பாதுகாப்புடன் வலம் வரும் அவர் குண்டு துடைக்காத காரில் தான் பயணித்து வருகிறார். மேலும் சல்மான் கானுடன் தொடர்பில் இருப்பவர்களும் கூட தங்கள் எதிரிதான் என பகிரங்கமாகவே மிரட்டல் விடுத்து வந்தது பிஷ்னோய் கும்பல். இந்த சூழலில்தான் சல்மான் கானுக்கு மிகவும் நெருக்கமான மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கை லாரன்ஸ் பிஷ்னோய் கூட்டத்தினர் சுட்டு கொலை செய்தனர். இதன் மூலம் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் மும்பையில் தனது ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிப்பது வெட்ட வெளிச்சமானது. இந்த சூழலில் தற்பொழுது பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிடம் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு மர்ம கும்பல் ஒன்று மிரட்டல் விடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது. ரன்வீர் சிங் செயலாளருக்கு வாட்ஸ்அப் மூலம் மர்ம நம்பரில் இருந்த அக்கும்பல் வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரன்வீர் சிங்கின் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ரன்வீர் சிங்கும் தனது தனிப்பட்ட பாதுகாவலர்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறார். ரன்வீர் சிங் மும்பை பிரபாதேவியில் உள்ள பியூமாண்டே குடியிருப்பு கட்டடத்தில் வசித்து வருகிறார். அக்கட்டடத்தில் ரன்வீர் சிங்கும் அவரது மனைவி தீபிகா படுகோனையும் தங்களது மகளுடன் வசித்து வருகின்றனர். அக்கட்டடத்தில் திடீரென தனியார் பாதுகாவலர்கள் துப்பாக்கியுடன் தெரிவதைக் கண்டு அக்கட்டட கமிட்டி நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அது குறித்து மும்பை போலீசில் புகார் அளித்துள்ள அவர்கள் கட்டட நிர்வாகத்தின் அனுமதியின்றி 6 தனியார் செக்யூரிட்டி கார்டுகள் துப்பாக்கியுடன் நிற்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த வளாகத்தில் சீருடை அணிந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மட்டுமே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் சாதாரண உடையில் துப்பாக்கியுடன் தெரிவது தங்களது பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். தனியார் செக்யூரிட்டிகள் வைத்திருக்கும் துப்பாக்கிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களை பாதுகாப்புக்கு நிறுத்த போலீசில் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்றும் கட்டட நிர்வாக கமிட்டி கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட பாலிவுட் பிரமுகர்களுக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்யவில்லை. ஏற்கனவே கடந்த வாரம் பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டி வீட்டின் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். அந்த சம்பவத்திற்கு பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்த நபர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் 5 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அதற்குள் ரன்வீர் சிங்கிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது மும்பை போலீசாருக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்துள்ளது. மிரட்டல் விடுத்திருக்கும் கும்பல் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்க வேண்டுமென போலீசார் சந்தேகிக்கின்றனர். அந்த மர்ம கும்பல் யார்? அவர்கள் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் சிறையில் இருக்கும் கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் 700க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய அடியாட்களை பல்வேறு மாநிலங்களில் திரைமறைவாக இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. அவர் தனது அடியாட்கள் மூலம் மும்பையில் உள்ள முக்கிய பிரமுகர்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்து வருவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது. தற்பொழுது மும்பையில் மாஃபியாக்களின் செயல்பாடு குறைந்திருப்பதால் அந்த இடத்தை பிடிக்க லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் முயற்சித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரன்வீர் சிங் மிரட்டப்பட்டதில் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலின் பின்னணி உள்ளதா என்பது குறித்து மும்பை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.